இந்த வாய்ப்பை எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற மாதிரி தான் எனக்கும் கொடுத்தாங்க என்னோட கிரேட் அப்ளை விக்டோரியா. எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக ஐடியாலாம் கிடையாது. எல்லாரும் அடிப்படையே சொல்கிற அதே ஹவுஸ் ஒய்ஃப், வீட்டை விட்டு வெளியே வர தெரியாது, பேச தெரியாது, வெளியே தனியாக போக தெரியாது, என்ன வேணாலும் பேசுவோம் இல்லையா. அதில் நானும் ஒரு லிஸ்ட்டில் எடுத்துக்கோங்க. அப்படி இருந்த ஆளுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாதம் ஒரு 1.5 லட்சம் குறையாம வருமானம். மொத்தம் ஒரு 14 நாடுகள், அதாவது ஜெர்மன், லண்டன், துருக்கி உள்பட போயிட்டு வந்தாச்சு. இப்போ அடுத்து சுவிட்சர்லாந்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு 6 லட்சம் மதிப்புள்ள செவரேட் பிட் கார் எடுத்தாச்சு. டபுள் பெட்ரூம் போட்டு ஒரு வீடும் கட்டியாச்சுங்க. இன்னும் என்னங்க வேணும்? இதோட லைஃப் ஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு இல்லை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கரெக்டுங்களா? என்ன ஸ்டார்ட் அப்படின்றத நான் ஸ்டார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ரீசெண்டாக என்னோட ஏஜில் இருக்கிறவங்களும் ஒருத்தவங்களை நான் பார்த்தேன். அவங்க பேர் மீனா. என்னோட தான் கல்யாணம் ஆச்சு, என்னோட தான் அவங்களுக்கு குழந்தை பிறந்துச்சு. ஒரு சின்ன ஒரு டெத்தில் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கள பார்த்து அடுத்த நிமிஷம் இது மீனா தானே கன்ஃபார்ம் பண்ணிக்கணும், இன்னொரு தடவை நீ மீனா தானே அப்படின்னு கேட்டேன். ஆமான்னாங்க. அப்போ சொன்னேன், ஏன் இப்படி ஏஜ்டு பீப்புள் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க. பாட்டி ஆகிட்டேன்ல அப்படின்னாங்க. ஷாக் ஆகிட்டேன் நான் ஒரு நிமிஷத்தில். அப்புறம் ஒரு நிமிஷம் கழிச்சு சுதாரிச்சுக்கிட்டேன். இல்லை இவன் பக்கத்தில் நம்ம உட்காரக்கூடாது, தள்ளி வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் தள்ளி வந்துட்டேன். ஏன்னா நான் தான் பாட்டி ஆகிட்டேன். ஆனால் என்னோட ஹெல்த் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டீஸ் சப்ளிமெண்ட்ரி எடுக்கிறதுனாலையும் இங்கே இருக்கிறதுனாலையும் தன்னம்பிக்கையும் தைரியமும் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமினும் இங்கே நிற்க வைக்குது. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியாக உட்கார வைக்குது. இங்கே நிறைய லேடிஸ் இருக்கீங்க, நிற்கணுமா உட்காரணுமா முடிவு பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.